ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது விமென் குக் எஃப்எஃப் மைண்ட் வைன் பார்ட் 7. ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, நான் செகண்டாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு மார்னிங் சொன்னேன். அந்த சேனலோட லிங்க் கேட்டிங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணி என்னோடய 2வது சேனலோட லிங்க்கை டச் பண்ணி அந்த சேனலை போய் பாருங்கள். உங்களுக்காக நான் அதில் ஜேகேக்கு ஒன் ஷாட் போட்டிருக்கேன். ஒன் ஷாட்டோட நேம் டேடி அப்சஷன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் ஷாட் எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வைன் இந்த பிளாக் வேர்ல்டுக்கு இந்த வேர்ல்டோட காட் கூட்டிகிட்டு வந்து சுத்தமாக 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லைட்டாக வைனோட ஸ்டொமக் கூட இப்போ வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. வைன் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த பேலஸில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் சைடில் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் ரொம்ப திமிரு பேசிக்கிட்டு பயங்கரமாக தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாரையும் என்னோட வீட்டில். அழகு போல் எனக்கு 3 ஹஸ்பண்ட்ஸ் கிடச்சும் அவங்க கூட ஒரே ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்க 3 பேரையும் படுத்துனேன். நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து எல்லாம் எனக்கு வேணும். இது பூமி கிடையாதா, ஏதோ பிளாக் மேஜிக் வேர்ல்டுன்னு இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. என்னையும் வேற இந்த வேர்ல்டோட குயின்னு சொல்லி பார்க்கும்போதெல்லாம் பவ் பண்ணி படுத்துகிறாங்க. அந்த பட்டுபோவி அந்த ஜூனும் அவனோட பொண்டாட்டி மாயாவும் இங்கே வந்து பிளாக் வேர்ல்டோட காடுக்கிட்ட என்னைய கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி படுத்துதுங்க. கடவுள் புண்ணியத்தில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டேன். ஐயோ, அந்த பிளாக் வேர்ல்டோட கார்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஜெயிண்ட்டு ப்ரெக்னென்ட் பொண்ணுங்களே கல்யாணம் பண்ண மாட்டானா. எனக்கு குழந்த பிறந்ததும் என் குழந்தைய என்ன பண்ண போகிறனோ தெரியல. அதுக்கப்புறம் தான் என்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாயாவையும் ஜூனையும் இங்கேயே உட்கார வச்சு என்னை தேடி கண்டுபிடிச்சி இந்த வேர்ல்டோட கார்டுக்கு கொடுத்ததுனால இங்கே வந்து அதுங்க 2ம் பயங்கர சொகுசில் இருக்குதுங்க. என்னை கல்யாணம் பண்ணணுன்னு என்னை பாடப்படுத்திக்கிட்டு இருக்குதுங்க. ஐயோ, இன்னும் 5 மாதத்தில் எனக்கு குழந்த பிறந்துட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இங்கே வந்து 3-4 மாதம் ஆச்சு. என் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்கக்கூட முடியல. என்னன்னே ஒன்றும் புரியல. மாயாஜால உலகமா இல்லை பூமிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே மறைச்சி வச்சுருக்காங்களா என்னுமே தெரியல. எங்கேயுமே போக முடியல இந்த அரண்மனையை விட்டு. என்னால் எங்கிட்டு போனாலும் அந்த பிளாக் காட் என்னையா தேட ஆரம்பிச்சிட்றான். ஐயோ, 3 முறை இந்த அரண்மனை விட்டு வெளியில் ஓடி போய் நல்லா அங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். எங்கே ஓடினாலும் கரெக்டாக அங்கே வந்து நின்றுடுறான். அவனே அசந்திருந்தாலும் இந்த மாயாவும் ஜோனி என்னை விட மாட்டிக்கிறாங்க. ஐயோ போச்சு. எனக்கு வீமின்க்கு வேணும். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போகணும். கடவுளே, இதுக்கப்புறம் என் புருஷங்கக்கிட்ட சண்டை போட மாட்டேன். என்னை காப்பாற்றி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க வைன். இந்த டைமில் பிளாக் வேர்ல்டோட காட் வைன் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. வைன் டக்கு டக்குன்னு தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு எழுந்து நின்று இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ தான் வேணும். உன்னோட அழகு என்னைய பாடாப்படுத்துது. உன் புருஷனுங்களை போட்டு தள்ளணும்னு உன்னோட வீட்டுக்கு போனேன். எஸ்டர்டே நைட்டு தான் போனேன். வீடே பூட்டி கிடக்கு. வீடு குழுக்க ஒரே தூசியும் ஒரே மோசமான நிலைமையிலையும் இருக்குது. உன்னைய காணும்னு சொல்லி எல்லோரும் மண்டையை போட்டாங்க போல். யாருமே இல்லை உன் வீட்டில். பிடிச்சிருந்தேன் வீமீன் குக்கை எஸ்டர்டே நைட்டே மண்டையை போட வச்சுருப்பேன். போட்டு தள்ளிட்டு வந்திருப்பேன். எங்கே போனானுங்கன்னு தெரியல. எங்கே போனானுங்கன்னு ஒரே யோஜனையாக இருக்குது எனக்கு. தலையட்டும். உன்னோட ஸ்டமக்கில் இருக்க இந்த குழந்தை பெர்த்தான உடனேயுமே உனக்கும் எனக்கும் திருமணம். என்னோட துணை நீ. உன் மேலே கை வச்ச அந்த 3 பேரும் எங்கே இருந்தாலும் பிடிச்சி போட்டு தள்ளுவேன். முதல்ல உடனே திருமணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வைமின் குக்கை ஒரு வழி பண்ணுறேன். எங்கே போய் ஒழிஞ்சானுங்கன்னு தெரியல, தேடிக்கிட்டே நான் இருக்கேன் அப்படின்னு பிளாக் வேர்ல்டோட அந்த காட் பூமிக்கு வந்து வீமின் குக்கை எஸ்டர்டே நைட்டு வந்து தேடி பார்த்துட்டு இப்போ எகெயின் தன்னோட உலகத்துக்கு வந்து வைன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் தான். மாயா ஜோன் 2 பேரும் தங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்க பிளாக் காட்கிட்ட அதையும் இதையும் சொல்லி கொடுத்து
தன் மேலே இருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சொல்லி தான் பிளாக் வேர்ல்டோட காட் பூமிக்கு எகைன் வந்து வீமின் குக்கை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒயினுக்கு பெரிய பயத்தை ஏற்படுத்துது. அந்த டைமில் ஒயின் பிளாக் காடை பார்த்து, அவங்கள விட்டு தள்ளுங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த வீமின் குக்கா. உங்களோட அழகை பார்த்து நான் மயங்கி தானே இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி தான் என்னோட உலகத்துக்கு எனக்கு போக தெரியாதா, இல்லை தப்பிச்சு போக தான் தெரியாதா? சும்மா அரண்மனைக்குள்ளேயே இருக்கேன்னு ஒரு 3 தடவை வெளியில் போயிட்டு வந்ததுக்கும் என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு பக்கத்தில் நின்றவங்க சைடில் நின்றவங்களையெல்லாம் போட்டு அடித்து நெருப்பு சட்டிக்குள்ளே தூக்கி போட்டிங்க. அதை பார்த்த பயத்தில் இப்போ வரையும் நான் மீளலை தெரியுமா? நெருப்புக்குள்ளெல்லாம் மனுஷங்களை போடக்கூடாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். இங்கே இருக்கிறவங்க யாரும் மனுஷங்க கிடையாது, பிளாக் வேர்ல்டை சேர்ந்த சூனியக்காரங்க. தப்பு பண்ணுனா, நீ தப்பு பண்ணுனா கூட அவங்களுக்கு தான் தண்டனை, அதனால் நீ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினோட ஹேரை ஆசையாக கோதி கொடுத்துட்டு அப்படியே ஒயினோட ஸ்டொமக்கில் தன்னோட ஹேண்ட்ஸை வச்சு பார்க்குறாங்க. கையெடுங்க, எனக்கு இப்படியெல்லாம் பண்ணால் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். இந்த குழந்தை எப்போ பிறக்குதோ அதுக்கப்புறம் உன்னை நான் திருமணம் பண்ணியும் கூட ஒரு லவபிள் மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி என்னை போலயே உனக்கும் சோகாவரத்தை நான் கொடுப்பேன். இந்த குழந்தைய நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். உன்னோட உயிரில் உருவானது இந்த குழந்தை. என்னோட மற்ற குழந்தைகள் போல் இதே வேர்ல்டில் ஹாப்பியான லைஃப்பை நான் இந்த குழந்தைக்கு கொடுப்பேன். குழந்தைகளை ஒரு நாள் இந்த பிளாக் காட் வஞ்சிக்க மாட்டான் அப்படின்னு ஒயின்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயினுக்கு இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. அப்பாடா, என் பிள்ளைய ஒன்றும் பண்ண மாட்டானா, ஏதோ கெட்டதில் ஒரு நல்லதுன்னு நான் நினச்சிக்கிட்டு போகிறேன். இந்த வீமின் குக்கும் என் ஃபேமிலி மெம்பர்ஸும் எங்கே போனாங்கன்னே தெரியல, என்னை தேடி கூட வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க ஒயின். எங்கள் அதர் ஹேண்ட் வீமின் குக் 3 பேரும் தங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பல மாதங்கள் நடந்து இப்போ தான் அரண்மனையை கண்டுபிடிச்சிருக்காங்க. வீமின் குக் 3 பேரும் அப்படியே தங்களோட ஹிப்பில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு, ஆமாடி, இந்த உலகத்தில் எந்த பழத்தை திங்கிறது எந்த கிழங்க வெட்டி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தோம். அங்கங்கே ஏதோ நன்னீர் ஊற்றுகள் இருந்ததுன்னு அந்த குழியை நோண்டி தண்ணி எடுத்து குடித்தோம். பசியும் பட்னியுமா வந்து சேர்ந்துட்டோம் அந்த இடத்துக்கு. இதுதான் அந்த அரண்மனை. பாட்டி கையில் தானே புக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். 3 மாதம் கணக்கு பண்ணி பார்த்துட்டேன். 3 மாதமும் இந்த புத்தகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு தடுமாறுறேன். வலிக்குது கையெல்லாம். யாருக்கிட்டே இந்த புக்கை கொடுக்க முடியாமல் இம்புட்டு நாளாக கையிலையே தூக்கி வச்சுக்கிட்டு தடுமாறுறேன். இங்கே பாரு, என் கையை மறத்து போச்சு அப்படின்னு அழுகிறாங்க பாட்டி. தேங்கப்ப நல்லா வேணும். அப்படியே பறந்து வந்து சுமினை இட்டிச்சு விட்டுட்டுல இந்த புக்கை தூக்குனீங்க கேட்டாங்க. அப்பா முடியலை. ஐயோ, இந்த அரண்மனையை பார்க்கவே பயமாக இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் நடந்து அந்த அரண்மனையோட ரீச் பண்ணி அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ தெரியலை. 3 முறை பெரிய மலைப்பாம்புக்கிட்ட இருந்து தப்பிச்சிங்க வந்திருக்கோம். இது மட்டுமா, கலர் கலராக முதுகுக்கு பின்னாடி கோடு போட்ட வரி குதிரையை பார்த்துட்டோம். சிங்கம், புலி, டைனோசர்னு ஏகப்பட்டது இருக்குது இந்த ஊருக்குள்ளே. ஐயோம்மா, கண்டிப்பாக இது பிளாக் வேர்ல்டு தான் நம்ப முடியுது. பூமி இப்படியா இருக்குது? பூமியோட நைட்டு நேரம் இந்த மாதிரியாக மினுமின்னு இருக்குது. பிளாக் வேர்ல்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம். வெளியில் போகிறதுக்கான பாதையெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஒயினிங்க இருக்கிறாளே, தேடி ஆகணும். கண்டிப்பாக சூனியக்காரவங்க மூலமாக அவங்க கொடுத்துல வரத்தில்லாச்சு. அவங்க கொடுத்த வரத்தில் பிறந்த குழந்த ஒயினு. அப்படி இருக்கும்போது இங்கே தான் இருக்கணும். வாங்க, நடங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேயாங் வேக வேகமாக ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக், அப்பா, இந்த தண்ணியை தூக்கி இந்த பாட்டிலுக்குள்ளே ஊற்றி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே போருன்னு இருக்குது. நம்ம ஊர்லேயாவது தண்ணி கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னா இங்கே அதை விட வெயிட்டாக இருக்குது. அப்பா, தூக்க முடியலடா, அந்த தண்ணி பாட்டிலை யாராவது தூக்கிக்கங்கடா அப்படின்னு முணங்கிக்கிட்டே வர்றாங்க ஜங்குக். இப்படியே டைம் பாஸ் ஆகுது.
இந்த மாதிரி 1 மந்த் அந்த பேலஸை நோக்கி நடந்து வந்து இப்போ தான் பேலஸோட என்ட்ரன்ஸ் கிட்ட நிற்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். உண்மையிலே ரொம்ப ஒரு களைப்பான ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. அப்பா பேலஸை நெருங்கிட்டோம். இந்த வழியிலே மெதுவாக நடந்து போகணும் உள்ள. இதுக்கப்புறம் வாயினா தேடி பார்க்கணும். இந்த புத்தகத்தில் போட்டிருக்கிறது உண்மை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளாக் வேர்ல்டோட காடு தான் வாயினை இந்த அரண்மனைக்குள்ளே கடத்தி கொண்டு போய் வச்சுருக்கணும். ஸ்டொமக்கில் குழந்தை இருக்கிற எந்த பொண்ணையும் பிளாக் வேர்ல்டோட காடால் திருமணம் செஞ்சுக்க முடியாது. வாயின் எப்படியும் இப்போ 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாள். இன்னும் 4 மந்த்துக்குள்ளே வாயினை நம்ம இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும். இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆகிடும். வந்திருக்க வழி நல்லா நினைவு இருக்குல்ல, இல்லை வந்த வழியை மறந்துட்டீங்களா யாராவது அப்படின்னு கேட்குறாங்க ஜங்கோக். மறப்போமா? எத்தாலும் பேயா வந்தாவது உங்களுக்கு நான் வழி சொல்லிவிடுவேன். கொஞ்சம் கூட மறதிங்கிறதே எனக்கு தோண மாட்டேங்குது. இல்லாட்டி காப்பி பொடி எங்கே இருக்குது, மஞ்சள் பொடி எங்கே இருக்குதுன்னு மறந்துடுவேன். நல்லா தெரியும் திரும்பி எப்படி போகிறதுன்னு. எதையும் பேசி தொந்தரவு படுத்தாமல் நடந்து போங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வீமின் குக்கோட மம்மி டாடி, மினி மம்மி டாடி, ஒயினோட மம்மி டாடி எல்லாரும் கப்சுப்புன்னு நடந்து அமைதியாக போய்கிட்டு இருக்காங்க அந்த வழியில். அந்த டைமில் பலமான ஒரு குதிரை கத்துற சத்தம் கேட்குது. கப்சுப்புன்னு அத்தனை பேரும் அமைதியாயிட்டாங்க. ஐயோ குதிரை சத்தம் கேட்குது, எங்கிட்டாவது போய் ஒழிஞ்சுக்குவோம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பூக்கள் பூத்திருக்க செடிகளுக்கு அங்கங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க மறைவாக. அந்த டைமில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் ஒரு ஜைஜாண்டிக்கான குதிரையில் அந்த பிளாக் வேர்ல்டோட காட் அந்த குதிரை மேலே சவாரி பண்ணி அப்படியே மெதுவான ரைடில் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வழியில். அந்த குதிரைக்கு பின்னாடியே ஒரு குதிரையில் ஒயின் ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸிங்கில் அழகாக உட்காந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. உயிரே போகணும் இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒயினை இத்தனை மாதங்கள் கழித்து பார்க்கும்போது. ஆனால் ஒயினோட ட்ரெஸ்ஸிங்கை பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த குயின் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் வேர் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி கெட்டப்பில் இருக்காங்க. அப்படியே ஹார்ட்டுக்கே வார்மாக இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒயினை பார்த்தது. இருந்தாலும் பதட்டமாக இருக்குது. அந்த டைமில் பிளாக் வேர்ல்டோட காட் அப்படியே தன்னோட ஹார்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி இறங்கி நிற்கிறாங்க. பிளாக் காட் ஜம்ப் பண்ணதும் உண்மையிலேயே அந்த ஃப்ளோர் ஷேக் ஆகுது. ஒயினப்போ பிளாக் காடை பார்த்து இப்போ என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராணி அமைதியாக இருங்க, இந்த இடத்துல மனுஷங்களோட வாசனையை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஒயினுக்கு பதட்டமாகுது. ஒயின் ஹைட்டான பிளேஸில் தான் உட்காந்துருக்காங்களா, குதிரையோட முதுகில் தான் உட்காந்துட்ருக்காங்களா அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பாட்டிமாவோட சாரீ பல்லு சைடில் தெரியுது. இந்த சாரீ பாட்டி அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு கப்சுப்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒயின். ஏன்னா ஒயின் காணா போன அன்னைக்கு பாட்டிமா எந்த கலரில் சாரீ வியர் பண்ணியிருப்பாங்களோ அதே சாரீ தான் அது. 3-4 மந்த்தாக ஒரே சாரீ ஒரே ட்ரெஸ்ஸிங்கில் தான் எல்லாருமே இருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா இருக்கிற சைடில் தான் அப்படியே திரும்புகிறாங்க அந்த பிளாக் வேர்ல்டோட காட். ஒயின் டக்குன்னு ஆஹா அம்மா ஸ்டொமக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு பிளாக் வேர்ல்டோட காட் கிடுகிடுன்னு ஒயின்கிட்ட வந்து என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அரண்மனைக்குள்ளே போகணும், ஸ்டொமக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீமின் குக்குக்கு திக்குன்னு இருக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப பயம் தரக்கூடிய உருவத்தில் இருக்கிற ஒரு பர்சன்கிட்ட ரொம்ப அசால்ட்டாக ஒயின் பேசுகிறாங்களே அப்படின்னு ஒருவேளை தங்களை மறந்துட்டாங்களோன்னு கூட பயம் வருது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. அந்த டைமில் பிளாக் வேர்ல்டோட காட் ஒயின்கிட்ட அப்படியே வந்து நின்று என்னை திருமணம் செஞ்சால் மட்டும்தான் நீ இந்த கிரகத்தை சேர்ந்தவளாக இருப்ப. இப்போ நீ இந்த உலகத்திலேயே இருந்தாலும் மனுஷி. உன்னோட உடல் அமைப்புகளை உடல் கூறுகளையும் என்னால் ஆராய்ஞ்சு பார்க்க முடியாது. என்ன பண்ணுது, இந்த உலகத்தில் எந்த தப்பும் பண்ணாதவங்க மரணம் அடையக்கூடாது. ஸ்டொமக்கில் இருக்க குழந்த ஏதாவது பிரச்சனையாகி இறந்து போனால் அது எனக்கு பெரிய பாவத்தை சேரும். உன் குழந்த நல்லபடியாக உயிரோடு இருக்கணும். உடனே நம்ம அரண்மனைக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வைத்தியரை பார்க்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹார்ஸை திருப்பிக்கிட்டு இப்போ அரண்மனையை நோக்கி வேகமாக ஹார்ஸில் கிளம்பிட்டாங்க அந்த பிளாக் வேர்ல்டோட காட்.
ஒயினோட ஹார்ஸ் மெதுவாக ரைட் பண்ணி போய்கிட்டுருக்கு பிளாக் கார்டோட ஹார்ஸை நோக்கி. ஒயின் ஹார்ஸில் உட்காந்து போய்கிட்டு இருக்கும்போதே தன்னோட ஹேண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டுட்டு அமைதியாக போய்கிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் கூட நோட்டீஸ் பண்ணாத ஒயினுக்கு பாதுகாப்புக்கு வந்த 2 சைட்லேயும் ஒயின் கூட நடந்து வந்துக்கிட்டு இருக்க சூனியக்காரர்கள் இதை நோட்டீஸ் பண்ணலை. ஒயினுங்கிருந்து போய் அப்படியே மறைஞ்சு போனதுக்கப்புறமா ஜிமின் டக்குன்னு எழுந்து வந்து ஒயின் தூக்கி போட்ட அந்த பொருளை எடுத்து பார்க்குறாங்க. என்னது இது? இவ தூக்கி தான் எரிஞ்சிட்டு போனான், தெரியாமலாம் கீழே விழுகலை, எல்லோரும் எழுந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புதருக்குள்ளே உட்காந்துருந்த அத்தனை பேரும் டக்குன்னு எழுந்து ஜிமின் கிட்ட வந்துட்டாங்க. என்னடா அது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் மினியோட மம்மி டக்குன்னு ஒடியாந்து ஜிமினோட ஹேண்ட்ஸில் இருந்த ஒரு பென்டன்ட்டை அப்படியே ஜிமின் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஃப்ராக்ஷன் செகண்டில் பிடுங்கி அப்படியே தன்னோட தம் ஃபிங்கரை வச்சு அப்படியே ரப் பண்ணுறாங்க. அவ்வளோதான், அடுத்த செகண்டே வேறு ஒரு இடத்துல அத்தனை பேரும் நின்றுட்டுருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆன மாதிரி வந்துட்டோமேன்னு பதறி போயிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லிக்காம யாருக்காண்டையும் இங்கே பற்றக்கூடாதுன்னு இந்த சைடும் அந்த சைடும் ஓடி போய் அங்கே இருந்த செடிகள் மரங்களுக்கு அப்படியே சைடில் போய் ஹைடாகி உட்காந்துக்கிட்டாங்க. ஜிமினுக்கு கோபம் வருது. ஏய் சித்தி, உன்னை கொல்லாமல் நான் விட மாட்டேன்டி. அந்த சூனியக்காரனுங்க ரூமில் இருந்து $1 எடுத்து நான் பார்த்த தெண்டம் தடவி விட்டுட்டேன். இங்கே வந்து உட்காந்துட்டோம். என்ன நீ எடுத்து அந்த பென்டன்ட்டை பார்த்த கொடுமையாக நீ வந்து தடவின? ஃபிங்கர்ஸை ஃபுல்லாக நம்மளோட உலகத்துக்கு போய் வெட்டேன்டிரு. சூனியக்காரிகள்கிட்ட போய் இந்த ஒயின் சூனியக்காரியையும் இந்த மினி சூனியக்காரியும் பெற்று வச்சுக்கிட்டு வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். உன் தம் ஃபிங்கரை உடைக்கிறேன்டி இருடி. ஐயோ, இது எந்த இடம்னு தெரியல. திருப்பி காட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டோமான்னு தெரியல. எத்தனை மாதம் ஆக போதோ அரமனைக்குள்ளே போகிறதுக்கு. ஐயோ, சாகணும்னா இருக்கவே கூடாது. இந்த குடும்பமே வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு பாடப்படுத்துது. எங்கே பொண்டாட்டி போய் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா? உங்களுக்கா என்ன பிரச்சனை? என்ன தான் வேணும்? எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு அழுது கத்துறாங்க ஜிமின். அந்த டைமில் மினியோட மம்மி, ஜிமின்னு பயமாக இருக்கு ஜிமின்னு, கத்தாத, தொட்டு பார்த்தேன், இங்கே வந்து உட்காந்தோம்னு கனவா கண்டேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. ஏய் பேசாத, நீ வந்தேன் உன்னை குத்திடுவேன், பேசாத அப்படின்னு சைடில் இருந்து டேன் கத்துறாங்க. அந்த டைமில் நல்ல ஒரு அழகான கொலுசு சத்தம் கேட்குது. அத்தனை பேரும் கப்சப்னு அப்படியே மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேரோட ஐஸில் இருந்தும் அப்படியே டியர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வழிஞ்சிட்ருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு உயிர் பயம். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பார்க்கக்கூடாத காட்சியை பார்த்தாங்க. ஐ மீன், இந்த பிளாக் வேர்ல்டோட காடுன்னு கருதப்படுற கிங்கை பார்த்துருப்பாங்க. உண்மையிலேயே பயங்கரமான தோற்றத்தில் தான் அந்த பர்சன் இருந்திருப்பான். ஒயின் ரொம்ப அசால்ட்டாக அந்த பர்சன்கிட்ட பேசிட்டு கிளம்பும்போது ஒரு பென்டன்ட்டை தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க. அதை எடுத்துட்டு மினியோட மம்மி அந்த பென்டன்ட்டை தடவி பார்த்ததுனால தான் இங்கே வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டைமிங்கில் கொலுசு சத்தம் கேட்குதே அப்படின்னு பதறி போய் ஹைடாகி உட்காந்துருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். வேறு யாரும் வரலை, ஒயின் தான் அழகாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒயின் இந்த சைடும் அந்த சைடும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே அமைதியாக வந்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு குட்டி நீரோடைக்கிட்ட நின்று, கடவுளே, என் பாட்டிமாவோட சாரி பல்லுவை நான் பார்த்தேன். என்னோட பென்டன்ட்டை நான் தூக்கி போட்டேன். அந்த பென்டன்ட் கண்டிப்பாக பாட்டிமா ஹேண்ட்ஸில் கிடச்சிருந்ததுன்னா இங்கே வந்திருக்கணும். ஐயோ, அந்த பென்டன்ட் கிடைக்கல போலையே. இங்கேருந்து எனக்கு சொந்தமான பொருளை நான் எங்கே தூக்கி போட்டாலும் அந்த பொருளை எடுத்து தடவி பார்த்தா என்னை நோக்கி இங்கே வந்துடலான்ங்கிறது அவங்களுக்கெல்லாம் தெரியாது. என் பாட்டிமா ஹேண்ட்ஸில் பென்டன் கிடச்சா கூட அதை தடவி பார்த்தா தானே இங்கே வர முடியும். ஐயோ, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. பாட்டிமா மட்டும்தான் தேடி வந்தாங்களா, இல்லை மற்றவங்களும் வந்தாங்களா? ஐயோ, வேற எங்கேயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்களான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு தன்னோட லைட்டான பஃபியாக இருக்கக்கூடிய ஸ்டொமக்கில் ஹேண்ட்ஸை வச்சு ரப் பண்ணிக்கிட்டே பதட்டத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த குட்டி நீரோடையை பார்த்து. அந்த டைமில் தாங்க முடியல. ஒயின் இந்த மாதிரி பதட்டமாக பேசிக்கிட்டு இருக்கிறதையும் ஸ்டொமக்கில் விசிபிளாக தெரியக்கூடிய அந்த பேபி பம்பையும் பார்த்துட்டு வீமின் குக் டக்குன்னு எழுந்து ஒயின்கிட்ட வந்துட்டாங்க.
விமின் குக்கை பார்த்ததும் வைனுக்கு உண்மையிலேயே எமோஷ்னலாக அப்படியே ஹைட் பண்ண முடியல. கிடுன்னு 3 பேருக்கிட்டே வந்து அப்படியே 3 பேரையும் சேர்த்த மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க வைன். விமின் குக் எப்படி இருக்கீங்க? என்னை தேடி வந்தீங்களா, இல்லை நான் கனவு எதுவும் கண்டுக்கிட்டு இருக்கேனா? ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்துட மாட்டோமா, என் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துட மாட்டோமான்னு நான் செத்து பொழைச்சிட்ருக்கேன் இந்த இடத்துக்குள்ளே. எந்த இடம்னு கூட தெரியல, எப்படி வந்தீங்க? உண்மையிலே நீங்கள் வீமின் குக்கா இல்லை வேறு யாருமா அப்படின்னு அழுகுறாங்க வைன். ஆமோ, நாங்கள் 3 பேரும் ஹஸ்பண்ட்ஸ் தான், பயப்படாத. உன்னை தேடி 3-4 மாதமாக இந்த காட்டுக்குள்ளே கிடந்து அலையிறோண்டி. இப்போ நம்ம இருக்கிறது பூமி கிடையாது, பிளாக் வேர்ல்டாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுந்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். பாட்டிம்மா டக்குன்னு எழுந்து கிடுகிடுன்னு வந்து வைனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. பாட்டி, அவங்க எல்லாத்தையும் பார்த்ததுல எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க வைன். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து வைனை குரூப்பாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. வைன் அப்போ தன்னோட டியாஸை வைப் பண்ணிக்கிட்டே, இனிமேல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன், அடம் பண்ண மாட்டேன், சேட்டை பண்ண மாட்டேன், யாரையும் திட்ட கூட மாட்டேன். என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, எனக்கு பயமாக இருக்குது. விமின் குக் இதுக்கப்புறம் உங்கள் கூட நான் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுவேன். என்னை உடனே இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஒருத்தவன் குதிரையில் இருப்பான், குதிரையில் தான் அந்த சைட்லாம் வருவான், அவன் தான் இந்த உலகத்தோட கிங்கான். அவன் என்னை கட்டிக்கணும்னு பாடாப்படுத்துகிறான். அந்த வீட்டில் அந்த பங்களாவில் கூட நீ ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஏதோ பூஜை பண்ண பார்த்தாங்கள்ல, அவங்க 2 பேருமே இங்கே தான் இருக்காங்க. என்னை கல்யாணம் பண்ணணுமா அந்த பிளாக் வேர்ல்டோட காடுக்கு. அப்படி அவன் கல்யாணம் பண்ணிட்டா அந்த 2 சூனியக்காரவங்களும் கேட்குறதெல்லாம் அந்த பிளாக் கார்டு கொடுப்பாராம். கல்யாணம் பண்ணுன்னு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பயமாக இருக்குது, காப்பாற்றுங்க அப்படின்னு அழுகுறாங்க. மூச்சு கூட விடாமல் அத்தனையும் சொல்லிட்டு வைன். அந்த டைமில் பழமான ஒரு கிளாப்பிங் சவுண்டு கேட்குது. உண்மையிலே பயத்தில் வைனுக்கு பாடியே ஷேக் ஆகுது. நல்லா தெரியுது பாட்டிமாவுக்கும் வீமின் குக்கும் யார் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு. அப்படியே கல் பண்ணிவிட்டு பேக் சைடில் திரும்பி பார்க்குறாங்க. மாயா, ஜோன் 2 பேரும் பிளாக் கார்டை அப்படியே மிடலில் நிற்க வச்சுக்கிட்டு சைடில் நின்று கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வைன் பதறி போயிட்டாங்க. அப்படியே கல் பண்ணிவிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேருந்து தள்ளி வந்து நின்றுக்கிட்டாங்க வைன். அந்த டைமில் பிளாக் கார்ட் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸோட கவுண்டபிள் ஸ்டெப்பில் அப்படியே வைன் பக்கத்தில் வந்து நின்று, மகாராணி யார் இவங்க எல்லாரும், ஓ யார் இது அப்படின்னு கேட்குறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, பிளாக் காட் எப்போதுமே ஜோன் மாயாவோட பங்களாவை விட்டு வெளியில் வந்ததில்லை. வீமின் குக்கோட உருவத்துக்கு மாறியிருந்தாலும் கூட வீமின் குக் யாருங்கிறது பிளாக் வேர்ல்டு காடுக்கு தெரியாது. ஆனால் ஜோனுக்கும் மாயாவுக்கும் நல்லா தெரியும். 2 times நைட் டைமில் அந்த பங்களாவை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க பிளாக் வேர்ல்டோட காட். ஸோ அந்தளவுக்கு வைன் ஃபேமிலி மெம்பர்ஸை தெரியாது. ஏன்னா வைனை மட்டும் தான் பார்த்துருப்பாங்க பூமியில் இருக்கும்போது பிளாக் வேர்ல்டோட காட். இத்தனை நாட்களில் இவங்களோட ஃபேஸ் கட்டெல்லாம் மறந்து போயிடுச்சு. 2வது, குளிக்காமல் ஒழுங்காக ஃபேஸ் வாஷ் கூட பண்ண முடியாமல் அழைஞ்சு தெரிஞ்சிருப்பாங்க இந்த 4 months ஃபேமிலி மெம்பர்ஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமான பொசிஷனில் தான் இருக்காங்க எல்லோரும். இந்த மாதிரி சூழலில் பிளாக் காட் அப்படியே கிட்ட வந்து யாருதுன்னு வைன் கிட்ட கேட்டதும் வைனுக்கு பேசவே முடியல. இது அப்படின்னு சொல்ல வரும்போதே ஜோனும் மாயாவும் கிடுகிடுன்னு பிளாக் வேர்ல்டோட காட்கிட்ட வந்து, இவங்க எல்லாரும் வைனோட குடும்பத்தார், எப்படி இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரே போயிடுச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஐயோ போட்டு கொடுத்துருச்சுங்க அப்படின்னு பதறி போயிட்டாங்க வீமின் குக்கோட மம்மியும் வைனோட மம்மியும். உண்மையிலேயே வீமின் குக்கிலேருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் பாடியே ஷேக் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் மினி வைனை பார்த்துக்கிட்டே, ஐயோ என் செல்லக்குட்டி வைனை இவ்வளோ கிட்ட பார்த்து போய் ஒரு ஹக் பண்ணி பேச முடியல தனியாக, என்ன பண்ணுறது, ஐயோ இவனை பார்க்கையில் பயமாக இருக்கே அப்படின்னு நடுங்குறாங்க. அந்த டைமில் பாட்டிமா பிளாக் வேர்ல்டை சேர்ந்த அந்த புக்கை ஹேண்ட்ஸில் தான் வச்சுருப்பாங்களா. கிடுகிடுன்னு எல்லோரையும் தள்ளி விட்டுக்கிட்டு பிளாக் வேர்ல்டோட காட்கிட்ட போய் அப்படியே நீஸில் உட்காந்து, பிளாக் வேர்ல்டின் கடவுளுக்கு எனது வாழ்த்துக்கள். பல வருடங்களாக நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த இந்த புத்தகத்தை உங்களுக்காக அன்பளிப்பு பண்ண நான் இங்கே என் குடும்பத்தார் கூட நான் வந்தேன்.
இந்தாங்க உங்களுக்கே சொந்தமான புத்தகம் அப்படின்னு பாட்டிமா அந்த புக்கை பிளாக் வேர்ல்டோட காட்கிட்ட நீட்டிட்டாங்க. திடீர்னு இருக்குது மாயாவுக்கும் மின்சூனுக்கும், ஐயோ இது பிளாக் வேர்ல்டை சேர்ந்த புத்தகம்ல, பல மாயாஜால மந்திரங்களை போட்டு பல யாகங்கள் வளர்த்து குட்டிச்சாத்தான்கள் மூலமாக இந்த வேர்ல்டோட புக்கை நம்ம கையில் வச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தோம். இந்த புக்கு மூலமாக தான் அந்த போர்ட்டலையுமே நம்ம கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்டு போனோம். ஐயோ அந்த புத்தகம் எப்படி இந்த கிழவி கைக்குள்ளே வந்துச்சு? இது பிளாக் வேர்ல்டுக்கு ரொம்ப சொந்தமான நெருக்கமான புக்காச்சே. ஐயோ பிளாக் வேர்ல்டோட காடுக்கு இந்த புக்கு ரொம்ப ப்ரீஷியஸ். பிளாக் வேர்ல்டோட காடை எப்படி போட்டு தள்ளுறது கூட இந்த புக்கில் இருக்கும். ஐயோ அசால்ட்டு கோளாறில் நம்ம படிக்காமல் விட்டுவிட்டோம், என்னாக போகிறதோ தெரியலையே அப்படின்னு ஜூன் புலம்புறாங்க மாயாக்கிட்ட சொல்லிக்கிட்டு. அவ்வளோதான், எங்கள் பிளாக் வேர்ல்டோட காட் அப்படியே கீழே குனிஞ்சு அப்படியே ஒரு டிசரான ஐஸில் அந்த புக்கை தன்னோட ஹேண்ட்ஸில் வாங்குகிறாங்க. பாட்டிமாவோட ஹேண்ட்ஸில் இருந்து யார்கிட்டையுமே அந்த புக்கால் போக முடியாது. பாட்டிமா ஃப்ளோரில் விழுந்து கிடந்த புக்கை எப்போ தூக்குனாங்களோ அப்பையிலேருந்து இந்த செகண்ட் வரையும் தன்னோட ஹேண்ட்ஸில் தான் அந்த புக்கை வச்சுருந்துருப்பாங்க பாட்டிமா. ரொம்ப வெயிட்டான புக் அது. பாட்டிமா என்ன நினச்சாலும் இல்லை மற்றவங்களே ஆசைப்பட்டாலும் அந்த புக்கை பாட்டிமா கையிலேருந்து வாங்க முடியாது. இப்போ பாட்டிமா ஹேண்ட்ஸ்லேருந்து ரொம்ப சுலபமாக அப்படியே தன்னோட 2 ஃபிங்கர்ஸால் அப்படியே அந்த புக்கை தன்னோட ஹேண்ட்ஸில் வாங்கி ஓப்பன் பண்ணி அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க அந்த பிளாக் வேர்ல்டோட காட். ஆஹா, இந்த புத்தகத்தை 500 வருடங்களாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன், எனக்காகவே நீ பூமியிலேருந்து கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க பிளாக் காட் பாட்டிமாவை பார்த்து. ஆமாம், உங்களுக்காகவே கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உங்களை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டே இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் மனசை சந்தோஷப்படுத்தின உடனே நான் சந்தோஷப்படுத்தணும். எத்தனை ஆண்டு காலம் வேணாலும் நீ இந்த உலகத்தில் இருக்கலாம். இப்போ நீ இந்த உலகத்தில் இருக்கும்போது எந்த மாதிரியான ஏஜில் இருக்கியோ இதே ஏஜோட நீ எத்தனை ஆண்டு வேணாலும் இங்கேயே இருக்கலாம். வா, என் கூட வா, என் அரண்மனைக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பிளாக் வேர்ல்டோட காட் சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த பொண்ணு இருக்குல்ல, இது பேர் வைனு. இந்த பொண்ணுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு தான் என்னோட மகனும் மருமகளும் ஆசைப்பட்டு பெற்று வளர்த்தாங்க. நாங்களே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த நிற்கிறானுங்களே இந்த 3 முரடன்களும் என்னோட பேத்தியான இந்த வைனை தூக்கிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி கெடுத்து விட்டானுங்க. அதில் தான் இந்த குழந்தை ஸ்டொமக்கில் வந்துடுச்சு. நாங்கள் கவனமாக வளர்த்துமே இவனுங்க வைனை தொட்டுப்பட்டானுங்க. என்ன பண்ணுறது நம்ம? உங்களுக்காக நாங்கள் ப்ரீஷியஸாக கொடுக்க வச்சுருந்த வைனை இவனுங்க திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிட்டானுங்க. அதனால் அந்த ஸ்டொமக்கில் குழந்தை வந்துடுச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ரொம்ப தைரியமாக பிளாக் வேர்ல்டோட காடை பார்த்து. உயிரே போகணும் இருக்குது வீமின் குக்கு. ஐயோ என்னென்னத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா இவ போய். ஐயோ அவன் கொல்ல போகிறான்டா நம்மளை ஒரே அடி அடிச்சு. ஒரு நாள் இந்த உலகத்துக்குள்ளே நம்ம சாகக்கூடாது. 3 பேருமா சேர்ந்து அவனை ஏதாவது பண்ணி அடிச்சு கொள்ளணும்டா அப்படின்னு ஃபைட் பண்ண ரெடி ஆகுறாங்க ஜங்குக், ஜிமின், டேங் 3 பேரும். அந்த டைமில் பிளாக் வேர்ல்டோட காட் அப்படியே வீமின் குக்கை பார்த்து முறைக்கிறாங்க. அந்த டைமில் பாட்டிமா சொல்கிறாங்க, என்னருமே காட், உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீமின் குக்கை பார்த்து முறைச்ச பிளாக் வேர்ல்டோட காட் அப்படியே நார்மலாக தன்னோட ஃபேஸை மாற்றி பாட்டிமாவை பார்த்து, என்ன சொல்லணும், அருமையான ஒரு பொக்கிஷத்தை எனக்கிட்ட கொடுத்துட்டீங்க. அடுத்து வைனை எனக்காகவே பெட் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. இந்த பிளாக் வேர்ல்டோட காடுக்கு ஒரு ப்ரீஷியஸான பொருளை கொடுத்தாவே உங்களை நான் மனமகிழ வைப்பேன். நீங்கள் 2 விஷயத்தை எனக்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னோட பிரியத்திற்குரியவளாக ஆயிட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த பிளாக் காட் கிட்டேருந்து நல்ல மரியாதையும் நல்ல அன்பளிப்புகளும் கிடைக்கும். வைனுக்கும் எனக்கும் திருமணமானதுக்கப்புறம் நீங்கள் கேட்கும் வரத்தை நான் வாரி வழங்குறேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க பிளாக் காட். எனக்கு ஒன்றும் வேண்டாம்.
உங்கள் கல்யாணத்தையும் ஒயினோட கல்யாணத்தையும் என் கண் குளிர பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். அந்த வரத்துக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். உங்களுக்கான துணையையும் நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோனும் மாயாவும் கிடுகிடுன்னு பிளாக் காட் கிட்ட வந்து போய் சொல்கிறேன், அந்த கிளவி நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாய மூடுங்க அப்படின்னு அதட்டினதும் கப்சுப்னு நின்றுக்கிட்டாங்க. என்ன வரம் வேணும் அப்படின்னு பாட்டிமாவை பார்த்து கேட்குறாங்க பிளாக் காட். என்னோட குடும்பத்தில் இருக்க யாரையும் நீங்கள் கொல்லக்கூடாது. ரெண்டாவது, நாங்கள் விருப்பப்படும் நேரத்தில் பூமிக்கு போயிட்டு வர நீங்கள் உதவி பண்ணணும். ஒரு நாளும் என் குடும்பத்தை சேர்ந்த கப்பிள்ஸை நீங்கள் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட எதை பற்றி யோசிக்காத சந்தோஷத்தில் இருந்த பிளாக் காட் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு பாட்டிமாவுக்கு வரத்தை கொடுத்துட்டாங்க. பாட்டிமாவுக்கு ஆனந்தம் தாங்க முடியலை. அப்படியே கம்முன்னு நின்றுட்டுருக்காங்க. பாட்டிமா சாதாரணமான எல்லாருக்கும் புரியும்படி தான் வரம் கேட்டிருப்பாங்க. ஆனாலும் பிளாக் காட் கிட்ட சாதாரணமாக வரம் எப்படி கேட்பாங்க? ஏதோ ஒரு உள்குத்தை வச்சு தான் இந்த வரத்தை கேட்டிருக்கணும் அப்படின்னு மாயாவும் ஜோனும் நினச்சிக்கிட்டு, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க பிளாக் காட்? இந்த கிழவி ஏதோ ஒரு உள்குத்தை வச்சு தான் உங்ககிட்ட வரம் கேட்டிருக்கணும். இந்த கிழவியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க உங்களோட கையால் மரணம் அடையக்கூடாது. எப்போ வேணாலும் இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்டு போகலாம். இந்த கிழவியோட குடும்பத்தை சேர்ந்த எந்த கப்பிள்ஸையும் நீங்கள் பிரிக்கக்கூடாதுன்னா எங்கேயோ இடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. ஜோன் அந்த டைமில் நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் வேர்ல்டோட காட் அப்படியே ஜோனை பார்த்து என்னது அது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கிழவியோட குடும்பத்தை சேர்ந்த கப்பிள்ஸ்னால் இந்த கிழவியோட மருமகன், அப்புறம் மருமக மகன், அப்புறம் இந்த மினி விட்டு மம்மி டாடி, இவங்கெல்லாம் கப்பிள்ஸ். அப்படி பார்த்தா வீமீன் குக்கு ஒயினுமே கப்பிள்ஸ் தானே. நீங்கள் ஒயினை எப்படி வீமீன் குக்கிட்ட இருந்து இன்னுமே பிரிக்க முடியும்? ஏன்னா வீமீன் குக்கோட பொண்டாட்டி ஒயின். இந்த குடும்பத்தை சேர்ந்த கப்பிள்ஸை பிரிக்க மாட்டேன்னு வரம் கொடுத்துட்டீங்களே. ஐயோ என்னது இது, உங்கள் துணையை நீங்களே விட்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். அவ்வளோதான், உயிரே போகணும் இருக்குது பிளாக் காடுக்கு. ஓ என்னது இது இப்படி சொல்கிற அப்படின்னு கத்துறாங்க. பாட்டிமா அப்போ பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே, எப்படி இந்த உலகத்தோட பிளாக் காட் நீங்கன்னா என் ஊருக்குள்ளே நான் பெரிய ஆள். கொடுத்த வரத்தை உங்களால் திரும்ப எடுக்க முடியாது. நான் நினச்சா மட்டும்தான் அது முடியும். மாட்டிக்கிட்டீங்களா? இப்போ நாங்கள் எல்லோரும் எங்களோட ஊருக்கு கிளம்ப போகிறோம், பாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா வேகமாக போய் ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒயினோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு, என் ஒயின் என் ஊருக்குள்ளேயே பெரிய பேரழகி, அவளுக்கு நீ புருஷனா பிச்சு போடுவேன் அப்படின்னு பிளாக்கோடையே பார்த்துட்டு கிடுகிடுன்னு தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஒயினை கூட்டிகிட்டு வந்து, வாங்க எல்லோரும் ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கோங்க, நம்ம எல்லோரும் நம்ம பூமிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா நாங்கள் இங்கேருந்து என்னோட பூமிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே பிளாக் வேர்ல்டோட காட் பயங்கரமான ஒரு சத்தத்தை எழுப்புறாங்க. பதறி போயிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்போ என்ன தீட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா அப்படியே பேக் சைடு திரும்பி பார்க்குறாங்க. இந்த ஒயின் என்னோட துணை கிடையாது. அப்படி என்னோட துணையாக இருந்திருந்தா வேற ஒருத்தவன் டச் பண்ணும்போதே என்னால் ஃபீல் பண்ணியிருக்க முடியும். இந்த புத்தகத்தில் அது இருக்குது. ஒரு சூனியக்காரி சொன்ன பரிகாரம் மூலமாக தான் ஒயின் பிறந்திருக்கா. அதனால தான் அவளை டச் பண்ணதும் எலக்ட்ரிக் ஷாக் அடித்த ஃபீலிங்கை என்னால் உணர முடிஞ்சது. ஆனாலும் ஒயின் எப்படி வேறு 3 பேரை திருமணம் செஞ்சு அவங்களோட குழந்த ஸ்டமக்குள்ளே வந்திருக்க முடியும் ஒயினுக்கு? அப்படின்னா ஒயின் என்னோட துணை கிடையாது. ஆனால் நீங்கள் குடும்பத்தோடு இங்கே வந்து சிக்கிருக்கீங்கன்னா வேறு யாரோ தான் என்னோட துணையாக இருக்கணும். அது யாராக இருக்கும்னு இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன். சரியான நேரத்தில் ஏய் கிளவி, இந்த புத்தகத்தை எனக்கிட்ட நீ கொடுத்துட்ட. இந்த புத்தகத்தில் எழுதியிருக்க வரிகளை நான் 500 வருடங்களாக இந்த புத்தகத்தை தொலைச்சி மறந்து போயிட்டேன்.
நீ உன்னோட ரியல் ஃபேஸை காட்டும் போதே இந்த புத்தகத்தை நான் ஓப்பன் பண்ணி படிச்சிட்டேன். ஓ, உங்களில் ஒருத்தி தான் என்னோட துணை அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸை க்ளோஸ் பண்ணி தன்னோட ஃபிஸ்ட்டை டைட்டாக க்ரிப் பண்ணி சில மந்திரங்களை சொல்லி அப்படியே தன்னோட ஃபிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸை ஒன் கிளான்ஸ் பார்த்து அப்படின்னு அப்படியே ஊதி விடுறாங்க. அந்த ஊதிவிட்ட பவுடர் எல்லாமே மினியோட ஃபேஸில் போய் அப்படியே பவுடர் போட்ட மாதிரி ஜொலிக்குது. மினி தன்னை மறந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மாயா ஜோன் எல்லாத்துக்குமே. பிளாக் வேர்ல்டோட காட் தேடிக்கிட்டு இருக்க அந்த துணை வைனில் மினி தான் அப்படின்னு. உயிரே போயிடுச்சு பாட்டிமாவுக்கு. அட சண்டாளா, என் பேத்தி கல்யாணம் ஆகாதவ, அவளை ஒன்றும் பண்ணிவிடாதடா. ஐயோ, என் மினிக்குட்டி எழுதுரு அப்படின்னு அழுகுறாங்க பாட்டிமா. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மினியோட மம்மியும் வைனோட மம்மியும் அப்படியே மினியை தூக்கி உட்கார வச்சு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. என் மினியை ஒன்றும் பண்ணக்கூடாது நீ. ஐயோ பாவம். ஐயோ, ஒயின் இல்லை நீ தேடின பொண்ணுன்னு சந்தோஷப்பட்டா மினியை வந்து பிடிக்க பார்க்குறா, எட்டி போடா அப்படின்னு அழுது கத்துறாங்க. நீங்கள் 2 பேரும் நகர்ந்து போகலை, உங்களை ஒரு வழி பண்ணிடுவேன். நான் உங்கள் யாரையும் கொல்ல மாட்டேன்னு வரம் கொடுத்துருக்கிறதுனால தான் நீங்கள் உயிரோட நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. எட்டி போங்க அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணுறாங்க அந்த பிளாக் வேர்ல்டோட காட். பதறி போயிட்டாங்க அத்தனை பேரும். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பேர் மிஸ்.